Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்ரீவஸ் சஹஸ்ரநாமத்திற்கு பிரிட்டன் சாதனையாளர் விருது. ஸோ இந்த கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து இது பேப்பர் குரூப் 1 மெயின் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய பல்கலை பேராசிரியர் ஸ்ரீவஸ் சஹஸ்ரநாமத்திற்கு இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தை வந்து சேர்ந்தவர். ஸோ அவருக்கு தான் இந்த விருதானு வழங்கப்பட்டுள்ளது. என்ன விருது அப்படின்னா இளம் சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட்டது 2025 ஆண்டிற்கான. ஸோ இதற்காக 40 வயதுக்கு குறைவான அந்த சாதனையாளர்களை தான் இந்த விருதுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அனைத்து துறைகளிலும் தலை சிறந்த ஒட்டுமொத்த விருப்ப மக்கள் தலைவர் தேர்விலையும் இந்த விருது பெற்றவருக்கு தான் அந்த விருதும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செமரு எரிமலை சீற்றம் உச்சநிலை அபாய அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா மேப்ஸ் லொக்கேட்டிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் பிளேசஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஜாவா தீவு. ஸோ ஜாவா தீவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவினுடைய தலைநகர் ஜகர்த்தா இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் வல்கனோ தான் செமரு எரிமலை. ஸோ வல்கனோ வந்து நம்ம 3 டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்மண்ட், தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டின்ட். ஸோ ஆக்டிவ்னு சொல்லும்போது எப்போவுமே அந்த பூமியில் அடியிலிருந்து அந்த ஏரி குழம்புகள் வந்து மேலே வந்துட்டே இருக்கும் அந்த டெக்டானிக் ரீஜன் வழியா, பிளேட்ஸ் ரீஜன் வழியா. ஸோ டார்மெண்ட்னு சொல்லும்போது இது வந்து ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏரி குழம்புகள் வந்து வந்துட்டு இருந்து, ஆனால் தற்போது இல்லை, ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரி வரலாம், அப்படி இருக்கக்கூடியதுதான் டார்மெண்ட் வல்கனோஸ். எக்ஸ்டின்ட் சொல்லும்போது இனி அதன் வழியாக பூமியின் அடியிலிருந்து எந்த எரி குழம்புகளும் வந்து மேலே வராது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த எக்ஸ்டின்ட் வல்கனோஸ். ஸோ இந்த ஈஸ்ட் ஜாவால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆக்டிவ் வல்கனோ தான் இந்த செமேரு வல்கனோக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மகாமேரு. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இதுல 200 ஆண்டுகள்ல நிறைய முறை வந்து இங்க வந்து சீற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த இந்தோனேஷியால இருக்கக்கூடிய மொத்த ஆக்டிவ் வல்கனோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 129. இங்க பாத்தீங்கன்னா பல்லாயிரம் இந்த எரிமலையோட அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வசித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த இந்தோனேஷியாவினுடைய அந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 27 கோடி. ஸோ எதனால இந்த வல்கனோ வந்து அடிக்கடி அந்த எரிகுழம்புகள் மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தோனேஷியா பசிபிக் நெருப்பு வளையம், அதாவது அந்த கண்டு நகர்வு உராயக்கூடிய அந்த இடத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த நாடுகள் இருக்கிறதுனால தான் இங்கே அடிக்கடி என்ன ஆகுதுன்னா அந்த கண்ட டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 பிளேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பூமிக்கு அடியில பார்த்தீங்கன்னா. இந்த மிடில் வழியா இது நகரும் போது என்ன ஆகும்னா இந்த அடியில இருக்கக்கூடிய அந்த ஏரி குழம்புகள் வந்து மேலே வர்றதுனால தான் இந்த வல்கனோஸ் வந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரோஜர் ஃபெடரருக்கு ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவம். ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் தான் ரோஜர் ஃபெடரர். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ரோட்லேண்ட்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற அமைப்பு
ஹால் ஆஃப் ஃபேம் கௌரவத்தை வந்து வழங்கி இருக்காங்க. ஸோ 2026 ஆண்டுக்கான பட்டியலுக்கு ஃபெடரர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ 2025 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மரியா ஷரபோவா, பாப், அதே மாதிரி மைக் பிரையான் இவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த வருடம் 2026 ஆண்டுக்கான அந்த ஹால் ஆஃப் ஃபேம் விருது யாருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஃபெடரர் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது டென்னிஸ்ல இருக்கக்கூடிய அந்த வீரருக்கு வழங்கக்கூடிய ஒரு கௌரவம். ஸோ 2022 ஆண்டில் ஓய்வு பெற்ற ஃபெடரர் அந்த விளையாட்டின் வரலாற்றில் ஜிம்மி கார்னர்ஸுக்கு பிறகு அதிக டூர் நிலை பட்டங்கள் வென்றவராக இருக்கிறார். அதே மாதிரி 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்ற முதல் வீரரான ஃபெடரர் 28 மாஸ்டர்ஸ் பட்டங்களும் வென்றிருக்கிறார். அதே மாதிரி இது தவிர தனது உச்ச ஃபார்மில் இருந்த போது ஏடிபி வரிசையில் உலகின் நம்பர் 1 வீரராக தொடர்ந்து 237 வாரங்களுக்கு 2004 முதல் 2008 நீடித்த சாதனை வந்து இவர் வந்து பெற்றிருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய தீர்ப்பாயங்கள் ஆணையம் 4 மாதங்களில் அமைக்க மத்திய அரசுக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ட்ரிபுனல்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976ல கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரொவிஷன்ஸ் 2 ஆர்டிகிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகிள் 323A அண்ட் ஆர்டிகிள் 323B. ஸோ இது எந்த பார்ட்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 14A. ஸோ 14Aல வரும். ஸோ இது பாராளுமன்றத்திற்கு என்ன அதிகாரம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள் 323 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்படுத்தலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ்னு சொல்லும்போது இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது சிவில் சர்வன்ஸ் பப்ளிக் சிவில் சர்வன்ஸ் ரிலேட்டடான அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ரொமோஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே டைரக்டா கோர்ட்ல போகாம இந்த தீர்ப்பாயங்களிலே தீர்த்து கொள்ளலாம், அதற்கான தீர்ப்பாயங்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய பாராளுமன்றத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 323A. 323Bன்னு சொல்லும்போது ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் தவிர அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல இருக்கிறவங்களோட பிரச்சனையை தவிர வேறு சில காரணங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா தீர்ப்பாயங்களை ஏற்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸு, ஃபுட் ஸ்டெப்ஸு, ஸோ ரெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ், லேபர் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்ப்பாயங்களை வந்து ஏற்படுத்தலாம் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 323B. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றம் ஏற்படுத்தலாம். ஸோ அந்தந்த அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பாராளுமன்றம் ப்ளஸ் ஸ்டேட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2006 ஸோ இதற்கான சட்டம் வந்து 1985 ஆண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஆக்ட் வந்து இதற்காக கொண்டு வந்திருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஆக்ட். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேர்மேன், வைஸ் சேர்மேன், மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. திரும்ப இந்த சட்டத்தை வந்து 2006ல அமெண்ட்மெண்ட் பண்ணி ஸோ வைஸ் சேர்மேன் அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க, ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலையுமே 2021ல பார்த்தீங்க அப்படின்னா 2021லையும் சட்ட திருத்தம் இந்த சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 5 இயர்ஸ் இல்லைன்னா 60 இயர்ஸ் அப்படின்னு 65 ஏஜ் அப்படின்னு இருந்திருக்கும். இதை 2021 அந்த அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின்படி 4 ஆண்டுகளாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாராளுமன்றம் குறைத்திருப்பாங்க. அதே மாதிரி 50 வயதுள்ளவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த தீர்ப்பாயங்கள்ல வந்து சேர்மேன்,
வைஸ் சேர்மன் கிடையாது, சேர்மன் ப்ளஸ் மெம்பராக இருக்க முடியும் அப்படின்னு இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பிரிவுகளை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஜுடிஷியரியில் உள்ள மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. அவர்களுடைய அந்த சுதந்திரமும் அதிகார பகிர்வும் வந்து பாழ்படுத்துவதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதற்காக ஒரு நேஷனல் ட்ரிபுனல்ஸ் கமிஷன், ஸோ இதனுடைய கமிஷன்ஸை வந்து 4 மந்த்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா அமைக்க வேண்டும். அதனுடைய ரெக்கமெண்டேஷனை சொல்றதுக்காக என்னென்ன சீர்திருத்தங்களை இதுல கொண்டு வரலாம், அந்த ரெக்கமெண்டேஷனை சொல்றதுக்காக 4 மாதங்கள்ல ஒரு நேஷனல் ட்ரிபுனல் கமிஷன் அமைக்க வேண்டும் அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவில் 2 புதிய இந்திய துணை தூதரகங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்க, இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ்ல பேப்பர் 3 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ்ல வந்து கவர் ஆகும். இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவில் 2 புதிய இந்திய தூதரகங்களை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு நாடுகளிடையே வர்த்தகம், சுற்றுலா, பொருளாதாரம், தொழில்நுட்பம், கல்வி, கலாச்சார உறவுகள் வந்து வலுப்படுத்துவதற்காக. ஸோ எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகே தரின்பர்க் மற்றும் கசான் நகரங்கள்ல தான் இந்த துணை தூதரகங்கள் வந்து திறக்கப்பட்டுள்ளன. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தில்லியில் இன்று சிஎஸ்சி நாடுகளில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு. ஸோ சிஎஸ்சின்னு சொல்லும்போது கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ். ஸோ இந்த அமைப்பானது 2011ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொலம்போல தான் முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், இலங்கை, வங்கதேசம் மற்றும் இந்தியா. ஸோ இதனுடைய 7வது மாநாடு தான் டெல்லியில வந்து நடைபெற போகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, அந்தந்த உறுப்பு நாடுகள்ல இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பங்கேற்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அப்சர்வர் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய நாடு வந்து சேஷலஸ். அதே மாதிரி கெஸ்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்க அப்படின்னா மலேசியா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது 7வது மாநாடு. 6வது மாநாடு பாத்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு வந்து மொரிஷியஸ்ல நடைபெற்றிருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த சிஎஸ்சி அமைப்பின் உறுப்பு நாடுகளின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடும் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இது வந்து கடைசியா 2024ஆம் ஆண்டு ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா காணொலி வழியில் நடைபெற்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரூபாய் 100 நினைவு நாணயம் வெளியீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ்ல பேப்பர் 2 மாடர்ன் ஹிஸ்டரியில ஹானர்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ ஸ்ரீ சத்யபாபாவின் 100ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ரூபாய் 100 நினைவு நாணயம் மற்றும் அவரது வாழ்க்கை, போதனை, மரபை நினைவு கூறும் சிறப்பு அஞ்சல் தலைகளையும் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டுள்ளார். ஸோ இவருடைய பிறந்த மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய புட்டபர்த்தி. ஸோ இவருடைய பிறந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 23. அதை முன்னிட்டு தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த நாணயம் மற்றும் அஞ்சல் தலைகளையும் வெளியிட்டுள்ளார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேசிய கொள்கை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ்ல பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ 1994ஆம் ஆண்டுல தான் மனித உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
2011ஆம் ஆண்டு வந்து இதை வந்து சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தின் கீழ் மத்திய அரசு 2014ஆம் ஆண்டு வந்து சில விதிகளை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொண்டு வந்த விதிகளை தமிழகம், கர்நாடகம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து விரைந்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது இந்த 2011 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்னென்ன சட்ட திருத்தங்கள் அப்படின்னா, இல்லீகலா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த பனிஷ்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஸோ நியர் ரிலேட்டிவ்ஸ், சொந்தங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு 1994 கொண்டு வந்திருப்பாங்க. பட் என்ன பண்ணும் அப்படின்னா, நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர் ஆர்கனைசேஷன் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்த 2011ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் சைல்டு, ஸோ இவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த நியர் ரிலேட்டிவ்ஸ்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நோட்டோ கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இல்லீகலாக அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மாநில உடல் உறுப்புகள் மற்றும் திசு மாற்று அமைப்பு SOTO. ஸோ SOTOனா ஸ்டேட் ஆர்கன் டிஷ்யூ ஆர்கனைசேஷன். ஸோ இது மேக்சிமம் எல்லா மாநிலத்திலையுமே இருக்கும். எந்தெந்த மாநிலத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, மணிப்பூர், நாகாலாந்து, அந்தமான் அண்ட் நிக்கோபார், லட்சத்தீவுகள், இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல என்ன கிடையாதுன்னா இந்த ஸ்டேட் ஆர்கன்ஸ் டிஷ்யூ ஆர்கனைசேஷன் வந்து கிடையாது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க உருவாக்க வேண்டும். அதே மாதிரி வாழும்போதே உறுப்பு தானம் அளிப்பவர்கள் தொடர்ந்து சுரண்டலுக்கு உள்ளாவதை தடுக்கும் வகையிலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேசிய கொள்கை அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சட்டத்தின்படி எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை. அப்போ தேசிய கொள்கை நேஷனல் பாலிசியா கொண்டு வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து ஒரே மாதிரியான அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான எல்லா சட்டங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வணிக ரீதியில் சுரண்டது, ஸோ கேஷுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அதை தடுப்பதற்காகவும் ஸோ இப்போ அவங்களுடைய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவர்களுடைய உடல் நலம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் என்ன பண்ணணும் அப்படின்னா வழிகாட்டுதலை மத்திய அரசு வகுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அவர்கள் அறிவுறுத்தி உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம், ஆட்சியர் ஆய்வு. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ எப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19, 2024. ஸோ எதற்காக இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிதானா. ஸோ அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் பொருட்டு அவர்களுடைய வீடுகளுக்கே செஞ்சு அந்த திட்டங்களையும் சொல்லி அதனுடைய நிறை குறைகளை வந்து கேட்பதற்காக தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து அஃபிஷியல்ஸ் வந்து டைரக்டாவே தாலுக் வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை சந்தித்து இதை எடுத்துரைப்பதும் அந்த குறைகளையும் கேட்பதற்காக தான் உங்களை தேடி உங்கள் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் தமிழக அரசால். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை விவசாயத்தின் மகுடம் தமிழக PM கிசான் நிதி விடுவிப்பு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியாவில் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து கவர் ஆகும். கொடிசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு இயற்கை வேளாண்மை மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். அதுல நம்மளுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருப்பார். அதுல பார்த்தீங்க அப்படின்னா PM கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணையாக 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு 18,000 கோடி உதவித்தொகையை வந்து விடுவித்திருப்பார். ஸோ இந்த திட்டம் வந்து February 24, 2019ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா 6,000 rupees 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வந்து 2,000 வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு
டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு செலுத்துவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் முதலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ். ஸோ மார்ஜினல்னு சொல்லும்போது 1 ஹெக்டார் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள், மற்றும் ஸ்மால்னு சொல்லும்போது 1 to 2 ஹெக்டார்ஸ் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் முதலாக அறிவிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன்ல இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 2019 இது எல்லா விவசாயிகளுக்கும் மத்திய அரசானது இந்த ஸ்கீமை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க.